அந்த மூவி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து அதிலே ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக அங்கே இங்கே பார்த்துட்டுதுன்னா அதுக்குள்ளே வந்து சீன்ஸ் மாறுது. அப்போ நமக்கு புரியாது. ஃபஸ்ட்டு ஹாஃப்லேருந்து எனக்கு புரியவே இல்லை. என்னது ஏதோ ஒன்று காமிக்கிறா அது ஒன்று காமிக்கிறா. செகண்ட் ஹாஃப்ல இருந்தால் நமக்கு கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணால் தான் நல்லா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தான் நல்லா தெரியும். அதனால ஒரு சீன்ஸும் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்கு. ஒரு மாதிரி த்ரில்லர் மோட்ல போகுது கதை. யார் இதுக்கு பின்னாடி இருக்கா என்ன இதுன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு மோட்ல போகுது. ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது தான் நமக்கு கதை என்னன்னு கிட்டத்தட்ட புரியும். ஒரு சில புரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆறு அவ்வளோ பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். படம் ஆனால் த்ரில்லிங்காக இருக்குது. அடுத்தது சீன் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி படத்தில் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நரபலி பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த பிளாக் மேஜிக் பற்றி. நரபலி இந்த மாதிரி பணத்துக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க, விஷயம் தெரியாமல் பணத்துக்காக. அதனால் வந்து அது வேண்டான்ற மாதிரி இருக்குது. படம் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். தென் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. ட்ரைலர் பார்த்து வந்து நான் நினச்சேன் பேய் மூவி, ஹாரர் மூவின்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கு ட்ரெய்லரு. பட் அதை விட ஐ திங்க் ஒரு ஹாரர் மூவி பார்க்குறத விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மூவி பார்த்தப்போ. படம் ரொம்ப நல்லா இருக்குது. சஸ்பென்ஸ்ஃபுல் த்ரில்லர் மூவியாக இருக்குது. த்ரில்லர் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா தமிழில் இப்படி ஒரு த்ரில்லர் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்கிரிப்டு, மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபுல் ஃபோக்கஸோடு நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். படத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸோடு ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் வந்து ரொம்ப நல்லா புரியும். அதே மாதிரி நல்ல த்ரில்லராகவும் இருக்கும். உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. பிளாக் மேஜிக், நிறைய பேருக்கு பிளாக் மேஜிக்னா என்னன்னு தெரியாது. அதாவது இந்த நரபலி கொடுப்பாங்கல்ல, நரபலி தினமும் நடந்து தான் இருக்குது. கோவில் ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது எல்லாமே நடந்து தான் இருக்குது. ஸோ இதில் வந்து மனுஷனை இன்வால்வ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்பிக்கையாக பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். நமக்கு ஒரு நரபலி கொடுத்தனால கெயினான்னு கேட்டால் கெயின் இல்லை, லாஸ். நம்ம கேஸ் தான் கிடைக்குமே தவிர்த்து நமக்கு நல்லது நடக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன உழைக்கிறீங்க, என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மகிட்ட தான் இருக்குது. நரபலி கொடுத்தா நமக்கு அது கிடச்சிரும், பொக்கிஷம் கிடச்சிரும், அப்படிலாம் அது கிடையாது. ஸோ இந்த படத்தில் வந்து பெரிய ப்ளஸ்ன்னு அது கேமரா சொல்லலாம். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பாலடைஞ்ச மங்களால் டார்க் லைட்லாம் காட்டணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது. அதை தாண்டி மியூசிக் ஒர்க்கும் சூப்பராக இருக்குது. டேரக்டருடைய ஒர்க்கும் செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா டக்குன்னு யாருக்குமே புரியலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக. தூக்கம் வந்துச்சு குழந்தைக்கு, அவன் டல் ஆகிட்டான். ஆமாம், டயர்டாக இருக்கான். அப்படியா பண்ணி சொல்லு, படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. சரி, லாஸ்ட்ல சூப்பரா இருந்துச்சு. அந்த பேய் பார்த்து பண்ணிட்டியா? நல்லா இருந்துச்சுண்ணா, எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு புது கான்செப்ட்டு, பெருசாக தமிழில் சொல்லாத ஒரு கான்செப்ட்டு புதுசாக இருந்துச்சு. நரபலியை பற்றி பார்க்கலாம்ண்ணா, நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் வேறு லெவலில் இருக்குது. படம் நாங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் லேட்டாக வந்த படத்துக்கு அதே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம். கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒன்றும் படம் 20 மினிட்ஸ் லேட்டாக வந்தே படம் சூப்பராக எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. படம் மியூசிக்கு எல்லாமே படத்தில் நினச்சவங்க எல்லாருமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கண்ணா. பிளாக் மேஜிக், இந்த நரபலி, அது அது அதை பற்றி தானே சொல்கிறது. அது இப்போவும் இருக்குது. கண்டிப்பாக இங்கே இருக்க தெரியல, கேரளாவில் எல்லாமே அந்த மாதிரி நிறைய இருக்குது, நான் பார்த்துருக்கேன். படத்தில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன மாதிரி இருக்குது, நம்மளை சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதுக்காக என்ன மாதிரி பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தேன். நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஒரு த்ரில்லிங், அவ்வளோதான். நாசர் ஆக்டிங் நல்லா இருக்கு. சூனியம், அதான் அதை கொலை பண்ணுறது, நல்லவங்களை இருட்டில் இதான் வெளிச்சத்தை தாண்டி வரணும்னு சொல்லி, இருட்டில் இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளிச்சத்தில் வரணும்னு சொல்லி எடுக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இது என்ன பெரிய மைனஸாக கொடுத்துருக்காங்கன்னா, சென்சார் சர்டிஃபிகேட்டில் ஏன் கொடுத்துருக்காங்க. என்னோடய பையனுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது. அவன் வந்து சும்மா இப்போ கொடுத்துட்டு இருக்கான் அந்த சைடில். இது கொடுக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா இதில் வந்து ரத்தம் குத்தி அது நார்மலாக எல்லா சினிமாலையும் வந்துக்கிட்டு இருக்கு. சின்ன பசங்களும் பார்த்தா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அது 18+ வர முடியல, அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர முடியல. ஃபேமிலி ஆடியன்ஸும் ஓகே, குழந்தைங்களை மட்டும் நம்ம வீட்டில் விட்டுற மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு சார் படம். அதான் சொல்கிறேன், ஒரு இப்போ வந்து பேய் படங்கள்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி சார். நாங்களும் முனி அது நிறையா பார்த்துருக்கோம், அரண்மனைட்டுலாம். இது அதை பேஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க ஸ்டோரியை. ஒரு டிடெக்டிவ் ஆகட்டும், ஒரு என்கொயரி பண்ணி மூவ் ஆன் பண்ணுறது, எங்கேயுமே லாக் ஆகலை மூவி, எங்கேயும் போர் அடிக்கல. அடுத்தடுத்த கண்டினியூஸிங் பார்க்கணும் தான் இருந்துச்சு. பிரேக்கப்போ கூட சரி உடனே உள்ளே வந்து உட்காரணும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சாங்ஸு ஒன்றுமே இல்லை படத்தில், அதுவே பெரிய ப்ளஸ் தான். அந்த ஒரு மூவி, ஹாலிவுட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு.
இப்போ பார்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெளில வந்தோம். நாங்கள் அடுத்து பார்ட் 2 எப்போ ரெண்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். பார்ட் 2 இதோட பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ சார். நரபலியெல்லாம் எதுக்கு இந்த காலத்துலேயும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்ணி ஜென்ரலாக வாழ்ந்துட்டு போகலாம் ஒரு வாழ்க்கையில். அதை விட்டு எதுக்கு மனுஷங்களை இவங்களே சாவடிக்கிறாங்க, அதை பற்றி சொல்கிறாங்க. நல்லா பண்ணி நாசர் சார் கேரக்டர் ஒரு மெயின் கேரக்டரு நல்லா பண்ணியிருந்தார். அந்த மனுஷன் சாத்தான் அந்த இதுலாம் ரொம்ப நம்பாதீங்க. அதை நம்பி போனீங்கன்னா பல உயிர்கள்லாம் நாசமாகும். நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க நெட்டில் வீடியோலாம். இந்தமாதிரி சாத்தானை நம்பி நிறைய நியூஸ்லாம் போயிருக்கோம். அந்தமாரி ஒரு புதுசாக இருக்குது படம், டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் படத்தை.